ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த வீடியோ. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பேன். அதை வச்சு இன்றைக்கி ஒரு சின்ன வெப்சைட் மாதிரி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம VS Code ஓப்பன் பண்ணி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். test1.html க்ரியேட் பண்ணிட்டேன். அதோட அவுட்புட் பேஜ் எடுத்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம HTML.5 கொடுத்து நம்ம டைட்டில் என்ன கொடுக்கலாம். நான் இதுக்கு ஒரு தீம் கொடுக்குறேன். இந்த தீமில் தான் நான் வெப்சைட் பண்ண போகிறேன். அது வந்து லினக்ஸ்னு ஒரு தீமில் நான் வெப்சைட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஹெட்டர் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹெட்டர் டேக் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு டிவ் டேக் மாதிரி தான் வேலை செய்யும். பட் நம்ம ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஹெட்டிங் செக்ஷன், இதே ஹெட் பார்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஹெட்டர் செக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி நான் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் டிவ் செக்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹெட்டர் செக்ஷனில் எனக்கு H1 யூஸ் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டு வந்து பெருசாக தெரியும். H6 யூஸ் பண்ணிங்கன்னா இந்த H1 to H6 வர லெட்டர்ஸோட சைஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். இப்போ நான் H1ல் லினக்ஸ்னு போட்டிருக்கேன். நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். லினக்ஸ்னு எனக்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு எனக்கு இந்த இடத்துல ஒரு இமேஜ் வேணும். அதனால் நான் இமேஜ் டேக் யூஸ் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இமேஜ் எடுத்திருக்கேன். காப்பி லிங்க் அட்ரஸ்ன்னு இருக்கும், இங்கே காப்பி இமேஜ் அட்ரஸ்ன்னு இருக்கும். இங்கே காப்பி இமேஜ் அட்ரஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த லிங்க் காப்பி ஆகிரும். இதோட பாத் காப்பி ஆகிரும். அதுக்கப்புறம் இங்கே சோர்ஸில் இமேஜில் இருக்கிற சோர்ஸில் நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம அதோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இருக்குது, பட் எனக்கு இந்த சைஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இதுக்கு நான் வித் யூஸ் பண்ணி ஒரு 200 பிக்சல் கொடுக்குறேன். 200 பிக்சல் கொடுத்ததுனால எனக்கு இதோட வித்து வந்து கம்மியாக இருக்குது. இப்போ நீங்கள் ஹைட் கொடுக்கலாம், ஆனால் இதுக்கு ஹைட் கொடுத்தா வந்து இதோட ஸ்ட்ரக்சர் மாறிடும். அதனால் நான் இதில் ஹைட் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மெயின் கண்டென்ட். இப்போது இதுதான் எனக்கு மெயினாக வேணும். அதனால் நான் மெயின் டேக் யூஸ் பண்ணுறேன். இல்லாட்டி நீங்கள் டிவ் டேக் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். இப்போ இந்த மெயின் கண்டென்ட்டில் என்ன பண்ணுறேன், H2 போடுறேன். எனக்கு இந்த மேலே இருக்கிற ஹெட்டிங்கை விட எனக்கு கீழே இருக்கிற ஹெட்டிங் கம்மியாக தான் வரணும் அப்படின்றதுனால நான் H2 கொடுத்துருக்கேன். இதுலேயும் லினக்ஸ்னு கொடுத்துட்டு ஒரு P டேக்னால் பேராகிராஃப் டேக். இதெல்லாம் நம்ம பேராகிராஃப் கொடுக்கலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ எனக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு தான் நான் பேராகிராஃப் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், எனக்கு பேராகிராஃப் தேடணும் அப்படின்றாங்க. ஒரு இதிலே டிஃபால்ட்டாக ஒரு இது இருக்குது, LOREM. இதை போட்டுட்டு நீங்கள் 100 இல்லாட்டி 1000 இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா, இப்போ நான் 100 கொடுத்தேன்னா எனக்கு 100 லெட்டர்ஸ் பிரிண்ட் ஆகிரும். இந்த மாதிரி 100 லெட்டர்ஸ் பிரிண்ட் ஆகிரும், ரேண்டமான லெட்டர்ஸ். இப்போ நீங்கள் 1000 கொடுத்தாலும் 1000 லெட்டர்ஸ் பிரிண்ட் ஆகிரும். பட் இப்போ எனக்கு இது வேணாம். நான் வந்து விக்கிபீடியாவிலேருந்து எடுக்கலாம். இப்போ நம்ம விக்கிபீடியா ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ விக்கிபீடியாவில் இந்த பேராகிராஃபை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு நம்மளோட பேராகிராஃப் டேக் P டேக்கில் அதை பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணிட்டோம்னா இங்கே நம்மளுக்கு மாறி இருக்கும். நம்மளுக்கு இது மாறிடுச்சு. இப்போது எனக்கு ஒரு சில இதெல்லாம் ஆட் பண்ணணும், ஸ்டைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, போன வீடியோவில் ஒரு சில எலிமெண்ட்ஸை சொல்லியிருப்பேன். பட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் ஒரு இன்லைன் எலிமெண்ட்டுன்னு சொல்லியிருந்திருப்பேன். பட் இது டெக்ஸ்ட்டு ஸ்டைலுக்கு யூஸ் பண்ணுவாங்க சொல்லியிருப்பேன். இது வந்து டீட்டெயிலாக சொல்லியிருந்துருக்க மாட்டேன். இப்போது இந்த இடத்துல நான் இட்டாலிக் டேக் யூஸ் பண்ணியிருப்பேன். இட்டாலிக்னால் கொஞ்சம் டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாய்வாக இருக்கும். இதுவே பி டேக்னா போல்டு டேக். நம்மளோட டெக்ஸ்ட்டோட கலர் வந்து கொஞ்சம் டார்க்காகவும் கொஞ்சம் தின்னாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அந்த எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும். ஒரு லைன் கொடுக்குறேன்னா அந்த லைனுக்கு கீழே நான் சப்ஸ்கிரிப்ட் கொடுத்தேன்னா 5 சப்ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கேன், 5 எனக்கு கீழே வந்திருக்கு. இதுவே நான் சூப்பர் ஸ்கிரிப்ட் இந்த டேக் யூஸ் பண்ணேன்னா
எனக்கு அந்த 5 இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட்ன்றதுக்கு மேலே போயிருக்கும். அண்டு இதில் வந்து அப்ரிவேஷன் டேக், இந்த அப்ரிவேஷன் டேக் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டாட் 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 இந்த மாதிரி கோடு மாதிரி ஒரு டிசைன் இருக்கும். நெக்ஸ்ட்டு சிட்டிசன் டேக் ஒரு கிட்டத்தட்ட இட்டாலிக் மாதிரி ஒரு ஃபாண்ட் சைஸ் தான், ஃபாண்ட் ஸ்டைல் தான். ஒரு சிலது சேம் ஒரே மாதிரியே இருக்கும். இப்போ இந்த கோட் டேக் இருக்குது. கோட் டேக் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரில் அவுட்புட் வரப்போ ஒரு ஸ்டைல் நார்மல் டிஃபால்ட் ஸ்டைல் கோட் இருக்கும்ல, கோட் டெக்ஸ்ட் ஸ்டைல், அதே மாதிரி இந்த கோடு டேக்கோட டெக்ஸ்ட்டு ஸ்டைல் இருக்கும். இதுவே இந்த டெஃபனிஷன் இந்த இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதோட ஃபாண்ட் ஸ்டைலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எம்பசைஸ் அதுவும் டெஃபனிஷன் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் எம்பசைஸும் இருக்குது. ஒரே மாதிரி டேகுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. அண்டு கீபோர்ட் டேக், இப்போ கீபோர்ட் டேக் பார்த்திங்கன்னா கீபோர்ட் டேக்கில் இருக்கிற ஸ்டைலும் கோட் டேக்கில் இருக்கிற ஸ்டைலும் ஒரே மாதிரி இருக்கும். சாம்பிள் அவுட்புட் இதோட ஸ்டைலும் கோட் டேக்கோட ஸ்டைல் மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்ட்ராங் அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராங் டேக் இதோட ஸ்டைல் பார்த்திங்கன்னா போல்டோட ஸ்டைல் மாதிரி இருக்கும். வேரியபிள் சேம், இது ஒரு நார்மல் டேக். இந்த மாதிரி டேக்கு நிறைய ஸ்டைல் இருக்குது. இந்த பிளாக்ஸ் கியூ இதை சொல்ல மாட்டேன். இந்த பிளாக்ஸ் கியூ டேக் போட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இது மட்டும் கொஞ்சம் தள்ளி ஒரு டேப் விட்டு தள்ளி பிரிண்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் யூஸ் பண்ணுறேன். பிளாக்ஸ் கியூ டேக் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஃபுல் பேராகிராஃபையும் நான் அந்த இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஃபுல்லாமே ஃபுல் பேராகிராஃபுமே எனக்கு ஒரு சைட் டேப் விட்ட மாதிரி இருக்கும், ஸ்பேஸ் விட்ட மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல ஒரு யூஎல் போடுறேன். யூஎல்னால் அன்ஆர்டர் லிஸ்ட். இந்த இடத்துல யூஎல் அன்ஆர்டர் லிஸ்ட் போட்டிருக்கேன்னா டைப் ஆஃப் லினக்ஸ் இது என்னோட டாபிக். அதுக்கு நான் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். இப்போ லினக்ஸில் ஒரு 2 டைப் ஆஃப் லினக்ஸ் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். நம்ம நெக்ஸ்ட்டு ரூட்டர் டேக் பார்ப்போம். ரூட்டர் டேக் சேம் தான், ஒரு டிவு மாதிரி தான் அதுவும் வேலை செய்யும். இப்போ இதில் நான் ஒரு கேரக்டர் வர வைக்கிறோம். இப்போ இதில் நான் என்ன கேரக்டர் எடுக்கலாம்? இப்போ எனக்கு இங்கே ஒரு காப்பிரைட் சிம்பிள் வேணும். அதனால் காப்பிரைட் சிம்பிளுக்கு அன்சிம்பிள் போட்டு சிஓபி காப்பி இதை போட்டிங்கன்னா இந்த இடத்துல காப்பிரைட் சிம்பிள் வரும். சும்மா எக்ஸாம்பிளுக்கு இதை போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண வெப்சைட். இப்போ நம்ம சும்மா ஒரு பேசிக்கான கமெண்ட்ஸை வச்சு வெப்சைட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் சிஎஸ்எஸ்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த எலிமெண்ட்ஸை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாய்.